போர்ப்ஜ் பத்திரிகை பற்றி நாம் நிச்சயம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த புத்தகத்தில் ஒருவரின் பெயர் இடம்பெறுவது என்பது அவர்களின் வாழ்நாள் சாதனைகளில் ஒன்றாக இருக்கும். மேலும் மிக இளம் வயதிலேயே அதன் பட்டியலில் இடம்பெறுவது நிச்சயமாக அனைவரின் பாராட்டுக்கும் கைத்தட்டலுக்கும் தகுதியானது. போர்ப்ஜ் இந்த ஆண்டிற்கான தனது பட்டியலை மீண்டும் வெளியிட்டுள்ளது. மேலும் 19 வயது இளைஞன் உலகின் இளம் கோடீஸ்வரர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். போர்ப்ஜின் கூற்றுப்படி உலகின் மிக இளைய கோடீஸ்வரர் என்ற தலைப்புச் செய்திகளில் இடம்பிடிக்கும் டீனேஜர் கிளெமெண்டே டெல் வெச்சியோவை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். யார் இந்த கிளெமெண்டே டெல் வெச்சியோ? உண்மைதான், 19 வயதான இளைஞர் 2023 இளைய கோடீஸ்வரர் என்ற கௌரவத்தை பெற்றுள்ளார். அவர் இத்தாலியின் ஒரு முக்கியமான மற்றும் வசதியான டெல் வெச்சியோ குடும்பத்தில் இருந்து வந்தவர். அவரின் தந்தை லியோனார்டோ டெல் வெச்சியோ ஒரு இத்தாலிய பில்லியனர் தொழிலதிபராவார். உலகின் மிகப்பெரிய பிரேம்கள் மற்றும் கண்ணாடிகளின் தயாரிப்பாளரும் விற்பனையாளருமான லக்ஸோட்டிகா இன் தலைவர் மற்றும் நிறுவனராக அவர் பதவி வகித்தார். கிளெமெண்டே டெல் வெச்சியோ லியோனார்டோ டெல் வெச்சியோவின் 6 வாரிசுகளில் ஒருவராவார். அவர் தற்போது லக்ஸோட்டிகா நிறுவனத்தின் 12.5% பங்குகளை தன்வசம் கொண்டுள்ளார். தற்போது அவரைப் பற்றி அதிகம் தெரியவில்லை என்றாலும் வருங்காலத்தில் வணிக உலகில் முக்கியத்துவம் பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லியோனார்டோ டெல் வெச்சியோ மிகப்பெரிய செல்வந்தரான லியோனார்டோ டெல் வெச்சியோவின் மறைவுக்குப் பிறகு கிளெமெண்டே மற்றும் அவரது 5 உடன்பிறப்புகள் அவருடைய குறிப்பிடத்தக்க செல்வத்தைப் பெற்றனர். அது அவர்களை உலகின் பணக்காரர்களின் வரிசையில் ஒருவராக மாற்றியது. லியோனார்டோ டெல் வெச்சியோ இறந்தபோது அவரது சொத்துக்களின் நிகர மதிப்பு 24.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக மதிப்பிடப்பட்டது. இது இத்தாலியின் 2வது பணக்கார நபராக அவரை மாற்றியது. மேலும் அவர் உலகின் 84வது பணக்காரராக இருந்தார். கிளெமெண்டேவின் குழந்தை பருவம் மே 14, 2004 இத்தாலியின் மிலனில் பிறந்த கிளெமெண்டே ஒரு பணக்கார மற்றும் அதிகாரமிக்க குடும்பத்தில் வளர்ந்தார். கண்ணாடி வியாபாரத்தில் அவரது தந்தையின் வெற்றியின் காரணமாக அவருக்கு குழந்தை பருவத்திலேயே ஏராளமான வாய்ப்புகள் மற்றும் வளங்கள் கிடைத்தன. அவர் இறுதியில் குடும்ப நிறுவனத்தை கையகப்படுத்துவார் மற்றும் அவரது தந்தையின் பெருமையை காப்பாற்றுவார் என்று பொதுவாக எதிர்பார்க்கப்பட்டாலும் தற்போது அவர் வேறுபட்ட யோசனைகளைக் கொண்டிருப்பதாகத் தெரிகிறது. நிறுவனத்தின் பங்குகள் உலகின் மிகப்பெரிய கண்ணாடி நிறுவனமான லக்ஸோட்டிகா இன் மறைந்த தலைவரான லியோனார்டோ டெல் வெச்சியோ 2022 இல் காலமானார். அவர் கிளெமெண்டே டெல் வெச்சியோ உட்பட 6 குழந்தைகளை விட்டுச் சென்றார். அவரது தந்தை இறந்த பிறகு அவர் தனது மாற்றாந்தாய் மற்றும் 6 உடன்பிறப்புகளுடன் சேர்ந்து லக்சம்பேர்க்கில் வசிக்கும் தனது தந்தையின் ஹோல்டிங் நிறுவனமான டெல்பினில் 12.5% பங்கு பெற்றார். லக்ஸோட்டிகா தவிர மீடியோபன்கா மற்றும் யூனிகிரெடிட் வங்கிகள், ரியல் எஸ்டேட் டெவலப்பர் கோவிவியோ மற்றும் காப்பீட்டு நிறுவனமான ஜெனரலி ஆகியவற்றில் டெல்பின் பங்குகளை வைத்திருக்கிறார். கிளெமெண்டேவின் சொத்து மதிப்பு எவ்வளவு? லியோனார்டோவின் மரணத்தைத் தொடர்ந்து கிளெமெண்டே தனது தந்தையின் மேடெக்ஸ் பங்குகளில் 4% மட்டுமே பெற்றார். அவருடைய தற்போதைய ஒட்டுமொத்த சொத்தின் மதிப்பு 4 பில்லியன் டாலர் ஆகும். இதன் இந்திய மதிப்பு 33,000 கோடியாகும். பரம்பரை சொத்து கோடிக்கணக்கில் இருந்தபோதிலும் கிளெமெண்டே அவரது படிப்பு மற்றும் தனிப்பட்ட நலன்களில் கவனம் செலுத்துவதாக கூறப்படுகிறது. அவர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் மிகுந்த ஆர்வம் காட்டினார். கல்லூரியில் சேரவும் இந்த துறைகளில் ஒரு தொழிலைத் தொடரவும் விருப்பம் தெரிவித்துள்ளார். சொத்துக்கள் கிளெமெண்டே டெல் வெச்சியோ லேக் கோமோவில் உள்ள வில்லா மற்றும் மிலனில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளிட்ட பல சொகுசு சொத்துக்களை இத்தாலியில் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. சன்கிளாஸ் ஹட் மற்றும் ரேபான் போன்ற முக்கிய பிராண்டுகளின் கையகப்படுத்தல் உட்பட லியோனார்டோவின் தலைமையிலிருந்து பெரும் குடும்பச் செல்வம் இருந்த போதிலும் கிளெமெண்டே சாதாரண வாழ்க்கை முறையை பராமரிக்கிறார் மற்றும் அவரது தந்தையின் வணிகங்களில் நேரடியாக ஈடுபடவில்லை என்று கூறப்படுகிறது.